வேலூர் அடுத்த ஊசூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்து வரும் இரு மாணவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட நிலையில் ஒருவனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். முரளி, வணக்கம். முழு விவரங்கள். அகிலா, அந்த வேலூர் அடுத்த அந்த ஊசூர் பகுதியில அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில 12ஆம் வகுப்பு பயிலும் இரு மாணவர்களுக்கிடையே இந்த மதிய உணவு இடைவெளியின் போது பள்ளி உள்ளாகவே இந்த மோதல் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த மோதல் காரணமாக 12ஆம் வகுப்பு பயிலும் கலை என்கிற மாணவன் அந்த சக மாணவனான திலீப் குமார் என்ற மாணவனை பிளேடால் சராமரியாக அறுத்துள்ளான். இதில் திலீப் குமார் என்ற மாணவனுக்கு தலை, முதுகு மற்றும் மார்பு பகுதியில பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில அவரை உடனடியாக சக மாணவர்களை ஊசூர் ஆரம்ப சுகாதார நிலையத்துல முதலுதவி சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் பின்பாக பெற்றோருக்கு தகவல் கொடுக்கப்பட்ட நிலையில அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக இந்த வேலூர் அரசு அடுக்கும்பாறை மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டு அங்கு காயமடைந்த திலீப்குமார் மாணவனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த இரு மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் என்பது இந்த சம்பவம் என்பது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த மோதலுக்கு ஆசிரியர்களின் அசாதாரண போக்கே காரணம் என்று பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர் தெரிவித்திருக்கிறார்கள். இரு மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் காயமடைந்த மாணவனை முதலுதவி சிகிச்சைக்காக கூட மருத்துவமனைக்கு ஆசிரியர்கள் அழைத்து வராமல் மெத்தன போகாக செயல்பட்டதாக புகார் அளித்திருக்கிறார்கள் அவர்கள் காவல் நிலையத்துல. மேலும் இந்த மோதலுக்கு ஆசிரியர்கள் அசாதாரண போக்கிற்கு முக்கிய காரணமாக அந்த வேலூர் சிஇஓ மணிமொழி என்பவர், அதாவது முதன்மை கல்வி அலுவலர் மணிமொழி மெத்தன போகாக செயல்படுகிறார். அவர் பள்ளிகளுக்கு சென்று நேரடியாக ஆய்வு எதுவும் மேற்கொள்ளப்படுவதில்லை என்று முதற்கட்டமாக அந்த புகார்கள் தற்போது எழுந்து வருகிறது. இது மாணவர் தாக்கப்பட்ட நிலையில இந்த புகாரின் அடிப்படையில அரசு உடனடியாக இந்த அரசு பள்ளிகளை விரைந்து கண்காணித்து மாணவர்களை ஒரு கட்டுக்கோப்புடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த பாதிக்கப்பட்ட மாணவனின் பெற்றோர்கள் கூறுகிறார்கள். அகிலா, விவரங்களுக்கு நன்றி முரளி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.